Hello everyone, welcome to Tell Me Kushi YouTube channel. இன்னைக்கான கம்யூனிகேட்டிவ் இங்கிலீஷ் கோர்ஸ்ல நம்ம எந்த கிளாஸ் பார்க்க போறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜேர்னல் டைரி ரைட்டிங். இந்த ஜேர்னல் டைரி ரைட்டிங் அப்படிங்கிறப்போ யூஸ்வலா இந்த டைரி ரைட்டிங் அப்படின்னாலே ஒரு சில பேர் அதை ஒரு நல்ல பழக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு சில பேர் அது நல்ல பழக்கம் தான் இருந்தாலும் அது வேற யார் கையிலேயே கிடைச்சிருச்சுன்னா கொஞ்சம் கஷ்டமாயிருமே அப்படிங்கிற மாதிரி, ஏன்னா நம்மளோட பர்சனல் போயிருமே அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. டைரி எழுதுறது அது இட்ஸ் அ பார்ட் அண்ட் பார்ட் ஆஃப் லைஃப். ஒரு சில பேர் நல்லதுன்னு சொல்லுவாங்க, ஒரு சில பேர் நல்லது இல்லை அப்படிங்கிறது சொல்லுவாங்க. ஓகே, இட் இஸ் ஆல் அபவுட் த அதர் சைட். பட் நம்ம இங்க ஜேர்னல் டைரி ரைட்டிங்ல என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆனி ஃப்ராங்க் அப்படிங்கிறவங்க. ஆனி ஃப்ராங்க் அப்படிங்கிறவங்க யாரு, அவங்க ஹிஸ்டாரிக்கலா என்ன ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்தாங்க, அவங்களோட புக், அவங்க என்ன புக் எழுதுனாங்க, அது எவ்வளவு தூரம் இம்பாக்டை கிரியேட் பண்ணுச்சு, அவங்க இறந்ததுக்கு அப்புறம் பப்ளிஷ் பண்ணப்பட்ட இப்படிப்பட்ட ஒரு புக் எந்த லெவலுக்கு போகுது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். அண்ட் ஃபர்தரா ஒரு டைரி ரைட்டிங் நீங்க எழுதணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படிங்கறது இந்த வீடியோல பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜேர்னல் அண்ட் டைரி ரைட்டிங், இதுல நம்ம ஆனி ஃப்ராங்க் அவங்கள பத்தி ஃபர்ஸ்ட் பேசணும் அப்படிங்கறது சொல்லியிருந்தோம். அதுக்கு முன்னாடி இந்த டைரி அப்படிங்கிறதே உங்க லைஃப்ல ஒரு முக்கியமான பங்கு வகிக்கக்கூடியது. ஏன் அப்படி சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, லைக் உங்களோட இம்பார்ட்டன்ட் இன்சிடென்ட்ஸ் நீங்க எழுதுவீங்க, உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் எழுதி வைப்பீங்க. இன் ஃபியூச்சர் நீங்க இதை பார்த்து படிக்கணும் அப்படின்னா நம்ம எவ்வளவு தூரம் தாண்டி வந்தோம், எவ்வளவு கஷ்டங்கள் பட்டோம், இதெல்லாம் நம்மளுக்கு எவ்வளவு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், எவ்வளவு படிப்பினை அப்படிங்கறத யூ வில் அண்டர்ஸ்டாண்ட் த்ரூ யுவர் ரைட்டிங். நீங்க அதை எழுதி தெரிஞ்சுப்பீங்க. அண்ட் முக்கியமா ரைட்டிங், இந்த ஜேர்னல் டைரி ரைட்டிங்ல இங்கிலீஷ்ல நீங்க எழுதுறப்போ என்ன ஆகும் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, உங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட், நீங்க வேற ஏதோ கண்டென்ட்டை தேடி போய் நீங்க எழுத வேண்டாம். நீங்க காலையில இருந்து நைட் என்ன கத்துக்கிட்டீங்க, என்ன உங்க லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், யாரை பார்த்தீங்க, என்ன பேசுனீங்க, உங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படிங்கறத ஒரு 5 லைன்ஸ் 10 லைன்ஸ்ல நீங்க எழுதுனீங்க அப்படின்னாலே அது ஒரு மிகப்பெரிய ஆக்டிவிட்டியா இன் ஃபியூச்சர் உருவாகும். ஏன்னா எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, என்னோட ப்ரொஃபசர் லைக் டெய்லி ஒரு 10 பேஜஸ் ஒரு 5 பேஜஸ் என்னத்தையாவது எழுதுங்க சார், டைரி ரைட்டிங் தான் எழுதணும் அப்படிங்கறது கூட சொல்லல, ஏதோ ஒண்ணு எழுதுங்க. லைக் இன் இங்கிலீஷ் எழுதுறப்போ அது என்ன ஆகும் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா, உங்களோட லாங்குவேஜ் டெவலப் பண்ணும், சென்டென்ஸ் ஃப்ரேமேஷனை கொண்டு வரும், எந்த இடத்துல எந்த தப்பு விடுறோம் அதை எப்படி மாத்தலாம் அப்படிங்கிற யோசனை எல்லாம் நம்மளுக்கு வரும். சோ நம்ம இப்ப டைரி ரைட்டிங்ல வருவோம். அதுக்கு முன்னாடி ஆனி ஃப்ராங்க் அப்படிங்கிறவங்க யாரு அப்படிங்கறத பார்க்கலாம். சோ ஆனி ஃப்ராங்க் யாருன்னா ஜெர்மன் டச் டைரிஸ்ட் ஆஃப் ஜூஸ் ஆரிஜின், அதாவது ஒரு ஒரு ஜூ. அவங்க என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா 1942 to 44 ஹிட்லர் ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. இந்த ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிறது என்னன்னா, வேர்ல்டு வார் 2 டைம்ல, அதாவது நாசி ஜெர்மன் ஆர்மி, அதாவது ஹிட்லர் கீழே இருக்கிற அந்த நாசி ஆர்மி எல்லாமே என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூரோப்பியன் ஜூஸ் எல்லாத்தையுமே அழிச்சிடணும், அவங்க எல்லாரையுமே கொன்றணும் அப்படிங்கறது ஒரு லைக் அது கம்ப்ளீட்டாவே கொண்டு வராங்க. அது 1941 to 1945 நடக்குது. அப்ப என்ன ஆகுது அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஜெர்மன் ஆக்குபை பண்ணப்பட்ட அந்த யூரோப் ஏரியாஸ் எல்லாத்துலயுமே இந்த நாசி ஆர்மி கிட்டத்தட்ட 6 மில்லியன் யூரோப் 6 மில்லியன் ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு சின்ன விஷயமா நம்ம சொல்லவே முடியாது. 6 மில்லியன் அப்படிங்கிறது 60 லட்சம் அப்படிங்கிறப்போ எவ்வளவு பெரிய அமௌண்ட் அப்படிங்கறது பாத்துக்கோங்க. அந்த யூதர்கள் எல்லாத்தையுமே ஹிட்லர் கொலை செஞ்சாரு. அப்படி கொலை செய்யறப்போ இந்த ஆனி ஃப்ராங்க் அப்படிங்கிறவங்க, அவங்களும் ஒரு ஜூ, அவங்க எப்படி தன்னை தற்காத்துக்கிட்டாங்க இந்த டைம்ல, அதுக்கப்புறம் அவங்கள எப்படி இந்த நாசி ஆர்மி புடிச்சிட்டு போனாங்க. அண்ட் அந்த 2 இயர்ஸ் இந்த புக்கை இவங்க எழுதுறாங்க. இந்த புக்குன்னு சொல்றதை விட அவங்க ஒரு நோட் வச்சிருக்கிறாங்க. அந்த நோட்ல என்னெல்லாம் அவங்க லைஃப் டைம்ல நடக்குதோ, அந்த 2 இயர்ஸ்ல அவங்க மறைஞ்சுக்கிட்ட இடத்துல அவங்க என்னென்ன எக்ஸ்பீரியன்ஸ் ஆகுறாங்களோ அதெல்லாம் அவங்க எழுத ஆரம்பிக்கிறாங்க. பாத்தீங்களா, அதுதான் ஒரு டைரியா கம்பைல் ஆகுது. சோ அப்போ இவங்க ஆல்மோஸ்ட் எல்லா டைமும் நெதர்லாண்ட்ல தான் வாழ்ந்திருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த 1942 to 44 டைம்ல தான் இந்த டைரியை எழுதுறாங்க. சரிங்களா, இந்த டைரி எந்த இடத்துல வச்சு எழுதுறாங்கன்னா, இவங்க அப்பா வேலை பார்க்கிற இடத்துல, அதாவது ஓட்டோ ஃப்ராங்க் அப்படிங்கிறவங்க, அதாவது இவங்களோட அப்பா ஆனி ஃப்ராங்கோட அப்பா, அவங்க ஒரு ஆபீஸ்ல இருக்கிறாங்க. அந்த ஆபீஸ்ல இவங்க எல்லாம் போய் குடும்பத்தோட போய் லைக் மறைஞ்சுக்கிறாங்க. அப்படி மறைகிறப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த 2 இயர்ஸா அந்த இடத்துல மறைஞ்சிருக்கிறாங்க. அப்படி மறைகிறப்போ எழுதுற புக்கு தான்
இப்போ நான் சொல்ல போற புக்கு. ஸோ இதுல கடைசியா 1944 ஆகஸ்ட் 1944 அந்த நாசி சீக்ரெட் ஆர்மி கண்டுபிடிச்சு ஆனி ஃப்ராங்க் அவங்க ஃபேமிலி எல்லாரையுமே கூட்டு போறாங்க. அதுக்கு முன்னாடியே வந்து அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணிட்டு போறதுனால அவங்க அப்பா மட்டும் ஒரு பக்கமா தப்பிச்சுக்கிறாங்க. இவங்க 4 பேர் இங்க மாட்டிக்கிறாங்க. இவங்க ஃபேமிலி மத்த எல்லாரும் அவங்க கூட ஹைட் ஆயிருந்த எல்லாருமே மாட்டிக்கிறாங்க. அவங்க எங்க போறாங்க அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா கான்சென்ட்ரேஷன் கேம்ப் அப்படிங்கிறது இந்த மாதிரி அடிமைகளுக்காக உருவாக்கப்பட்ட அந்த கேம்புக்கு போறாங்க. அந்த கேம்ப்ல இருக்கிறாங்க. ஆல்மோஸ்ட் 1944 இந்த டைம்ல எல்லாத்துலயுமே இருந்து அங்க ஒரு கொடிய டிசீஸ் இருக்கு, டைஃபஸ் அப்படிங்கிற ஒரு டிசீஸ். அந்த டிசீஸ் அந்த எல்லா இடத்துலயுமே பரவி அந்த கேம்ப்ல இருக்கிற எல்லாருமே இறந்து போறாங்க. ஆல்மோஸ்ட் ஆனி பிராங்கும் எப்ப இறக்குறாங்க அப்படிங்கிறது யூகத்தனமா சொல்றது என்ன அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மார்ச் ஆர் பிப்ரவரி, மேபி அப்ராக்சிமேட்லி பீப்புள் ஆர் டெல்லிங் இட் அஸ் அப்ராக்சிமேட்டா ஒரு மார்ச் ஆர் பிப்ரவரி இந்த டைம்ல வந்து 1947ல இறந்துட்டாங்க அப்படிங்கறது சொல்றாங்க. இதுல ஒரே சர்வைவர் யாரு அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா யாரெல்லாம் இறந்து போறா அப்படின்னா ஆனியோட சிஸ்டர் மார்கரெட், இவங்க எல்லாருமே அவங்க அம்மா எல்லாருமே இறந்து போறாங்க. ஒரே ஒருத்தர் தப்பிக்கிற யாருன்னு பார்த்தா ஆனி பிராங்கோட அப்பா ஓட்டோ பிராங்க் அப்படிங்கிறவங்க. அந்த ஓட்டோ பிராங்க்ங்கிறவங்க தான் ஆம்ஸ்டர்டாமுக்கு திரும்ப ரிட்டர்ன் ஆகுறப்போ இந்த மெய்ப் கீஸ் அப்படிங்கிறவங்க, அதாவது ஆனி பிராங்க் கூட நான் நிறைய பேர் தங்கி மறைஞ்சிருந்தாங்கன்னு நான் சொன்னேன்ல, இவர் தான் வந்து ஆனி பிராங்கோட டைரிய அந்த பில்டிங்ல வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அந்த பில்டிங் நான் சொல்லிட்டே இருந்தேன்ல, அந்த ஹவுஸ் அப்படிங்கிறது அது இந்த மாதிரி தான் இருக்கும். இது வந்து அந்த ஹவுஸோட ஸ்ட்ரக்சர் நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். எங்க யார் தங்கி இருந்தாங்க அப்படிங்கிறது எல்லாமே வந்து இருக்கும். இந்த இடத்துல வந்து எய்த் பிளேஸ்ல தான் வந்து இந்த ஆனி பிராங்க் வந்து தங்கி இருந்தாங்க. ஸோ நீங்க பார்க்கலாம், இந்த இருக்கு பாத்தீங்களா, இந்த இடத்துல வந்து தங்கி இருந்தாங்க. லைக் இது எல்லாமே தங்கி இருக்கிறப்போ இங்க நிறைய பேர் தங்கி இருக்கப்போ மெய்ப் கீஸ்ங்கிறவங்க வந்து தனியா அவங்களும் சேர்ந்து தங்கி இருந்ததுனால அந்த டைரி ஆனி பிராங்கோ டைரியை மட்டும் தனியா எடுத்து வச்சுக்கிறாங்க. இந்த டைரி, அதாவது என்னென்ன இன்சிடென்ட் நடக்குது அப்படிங்கறத ஆனி பிராங்க் எழுதுன அந்த கம்ப்ளீட் டைரி ஓட்டோ பிராங்க் அவங்க அப்பா கைக்கு வந்து 1947 போகுது. இதை வந்து பப்ளிகேஷனுக்காக ரெடி பண்றாங்க. இந்த பப்ளிகேஷனுக்காக ரெடி பண்றப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரிஜினலா டச் வெர்ஷன்ல வந்து இது வெளியாகுது. அண்ட் ஆஃப்டர் தட் இட் வாஸ் first published in English in 1952. 1952ல இந்த டைரியோட நேம் த டைரி ஆஃப் அ யங் கேர்ள், இல்ல அப்படின்னா த டைரி ஆஃப் ஆனி பிராங்க் அப்படிங்கிற டைரி. இது உங்க லைஃப் டைம்ல எல்லாருமே இதை ரீட் பண்ண வேண்டிய ஒரு முக்கியமான புக். அதாவது இந்த ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிறது நான் மேல சொன்னேன்ல, இந்த கம்ப்ளீட் ஜெனோசைட் அப்படிங்கிறது மொத்த ஒரு இனப்படுகொலை, ஒரு இனத்தையே வந்து படுகொலை செய்யறது, அதுதான் ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிறது. இந்த ஹாலோகாஸ்ட் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கலா படிக்கிறப்போ ஒரு தாட் வரும். அட் த சேம் டைம் ஆனி பிராங்க் எழுதி இருக்கிற அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை படிக்கிறப்போ வந்து வேற ஒரு டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் தாட் கிடைக்கும். அதுதான் இந்த ரெண்டோட டிஃபரன்ஸ். ஸோ இதுல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, ஆனி பிராங்க் எழுதுனா ஒரு சின்ன ஒரே ஒரு 2 பேராகிராஃப் மட்டும் நம்ம கையில எடுத்து இந்த டிஃபரன்ஸ் நான் சொல்ல போறேன். ஹிஸ்டாரிக்கலா படிக்கும்போது எப்படி இருக்கு, அது உண்மையிலே அந்த இடத்துல இருந்து அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறப்போ எப்படி இருக்கு அப்படிங்கிறது. இதுதான் ஒரு ஜேர்னல் ரைட்டிங்க்கும் ஹிஸ்டாரிக்கல் ரைட்டிங்க்கும் உள்ள டிஃபரன்ஸ். இதை படிக்கும்போது உங்களுக்கு நல்லா புரியும். பாருங்க, மிஸ்டர் டசல் ஹாஸ் டோல்ட் us much about the outside world we have missed for so long. நான் சொன்னேன்ல நிறைய பேர் தங்கி இருந்தாங்க அப்படிங்கிறது. மிஸ்டர் டசல் அப்படிங்கிறவங்களும் ஒருத்தவங்க தான், கூட அவங்க கூட சேர்ந்து மறைஞ்சிருந்தாங்க அந்த பில்டிங்ல. நான் காமிச்சேன்ல, he had served news. Countless friends and acquaintances have been taken off to a dreadful fate. அதாவது நிறைய ஃப்ரெண்ட்ஸ், அவளோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கட்டும், அவளோட சுற்று வட்டாரங்கள் எல்லாருமே இருக்கட்டும், ஒரு கஷ்டமான கஷ்டமான நிலைமைக்குள்ள போறாங்க. நைட் ஆஃப்டர் நைட் கிரீன் அண்ட் கிரே மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ் க்ரூஸ் த ஸ்ட்ரீட்ஸ். அதாவது ஒவ்வொரு நைட்டும் போக வந்து கிரீன் அண்ட் கிரே மிலிட்டரி வெஹிக்கிள்ஸ், அதாவது நம்ம மிலிட்ரி வெஹிக்கிள்னாலே பச்சை கலர்ல இருக்கும், கிரே கலர்ல இருக்கும். இந்த வெஹிக்கிள் எல்லாம் போய்கிட்டே இருக்கு. தே நாக் ஆன் எவ்ரி டோர் ஆஸ்கிங் வெதர் எனி ஜூஸ் லிவ் தேர். அதாவது கதவை தட்டி இங்க ஜூஸ் இருக்காங்களா அப்படின்னு கேட்கறாங்க. அப்படி இருந்தாங்க அப்படின்னா, இஃப் சோ the whole family is immediately taken away. அப்படி அந்த ஃபேமிலி ஜூ ஃபேமிலியா இருந்துச்சுன்னா மொத்த ஃபேமிலி இழுத்துட்டு போறாங்க. இஃப் நாட்
தே ப்ரொசீட் டு த நெக்ஸ்ட் ஹவுஸ். இல்ல அப்படின்னா அடுத்த வீட்டுக்கு போறாங்க. இட்ஸ் இம்பாசிபிள் டு எஸ்கேப் தேர் கிளச்சஸ் unless you go into hiding. நீங்க ஒருவேளை ஜூ ஃபேமிலியா இருந்தீங்க அப்படின்னா அவங்க கைப்பிடியில இருந்து உங்களால நவளவே முடியாது, நீங்க மறைஞ்சிருந்தா மட்டுமே முடியும். They often go around with lists, knocking only on the doors where they know there is a big haul to be made. அதாவது அவங்க ஒரு லிஸ்டே கையில வச்சிருக்காங்க, இங்கெல்லாம் ஜூ ஃபேமிலி இருப்பாங்க, அங்க போய் தட்டி அவங்கள மொத்தமா இழுத்துட்டு போயிருவோம். They frequently offer a bounty so much per head. ஒவ்வொரு தலைக்கும் ஒவ்வொரு இதை வந்து அவங்க விதிக்கிறாங்க. It's like the slave hunts of the olden days. It's like a slave hunts of the olden days. அதாவது பழங்காலத்துல வந்து அடிமைகளை வந்து இழுத்துட்டு போவாங்க. அந்த மாதிரி வந்து இந்த 1942 டைம்ல நடக்குது பாருங்க. ஆனி பிராங்க் எழுதுற ஒவ்வொன்றுமே வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். நவம்பர் 19th 1942 ஒவ்வொரு டேட்டையும் மென்ஷன் பண்ணி இயரையும் மென்ஷன் பண்ணி அவங்க எழுதியிருப்பாங்க. இந்த புக்கு ஃபுல்லாவே உங்களுக்கு அப்படிதான் மென்ஷன் ஆயிருக்கும். நான் அந்த புக்கை உங்களுக்கு காட்டுறேன். I feel wicked sleeping in a warm bed while somewhere out there my dearest friends are dropping from exhaustion or being knocked to the ground. அதாவது இவளால இங்க இருக்க முடியல, ஆனி பிராங்கால. என்னால இத வந்து நான் இவ்வளவு சந்தோஷமா ஒரு வார்ம் பெட்ல சந்தோஷமா படுத்துட்டு இருக்கிறேன், ஆனா என்னோட டியரஸ்ட் ஃப்ரெண்ட் எல்லாம் அங்க எல்லாருமே வந்து வெளியே தள்ளி போயிட்டு இருக்காங்க, கீழே தள்ளி விட்டுட்டு இருக்காங்க, அடிச்சு எல்லாமே நடந்துட்டு இருக்கு. I get frightened myself when I think of my close friends who are now at the mercy of the cruelest monsters ever to stalk the earth. அண்ட் இது பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ரொம்பவே பயமா இருக்குது. இவங்க மர்சியே இல்லாம, ஒரு மனிதாபிமானமே இல்லாம இவ்வளோ க்ரூயலா நடந்துக்கிறாங்க. இந்த பூமியில இப்படி ஒன்று நடந்துட்டு இருக்கு. அண்ட் ஆல் பிகாஸ் தே ஆர் ஜூஸ். வேற ஒண்ணுமே இல்லை, இவங்க பர்டிகுலர் இனத்தை சேர்ந்தவங்க, இவங்க யூதர்கள் அப்படிங்கிறதுனால மட்டுமே ஹிட்லர் இதை பண்ணிட்டு இருக்காரு அப்படின்னு ஆனி பிராங்க் வந்து சொல்றாங்க. இது ஒரே ஒரு பர்டிகுலர் இன்சிடென்ட்டை பத்தி வந்து ஆனி பிராங்க் எழுதியிருக்காங்க. அப்போ பார்த்துக்கோங்க, இந்த இடத்துல ஆனி பிராங்க் வந்து ஐ வோக் அப் அட் இத்தனை மணிக்கு நான் எந்திச்சேன், இத்தனை மணிக்கு குளிச்சேன், இத்தனை மணிக்கு நான் வந்து ஐ ப்ரே டு காட், ஐ ஹேட் மை பிரேக்ஃபாஸ்ட், ஐ வென்ட் டு காலேஜ், இந்த மாதிரி உங்களை டைரி எழுதவே சொல்லலை. டைரி ரைட்டிங் இஸ் நாட் தட். பட் எழுதலாம், தப்பு இல்லை. பட் அதுல என்ன இருக்கணும் அப்படின்னா, இட் ஷுட் ரிஃப்ளெக்ட் யுவர் ஓன் தாட் லைஃப். உங்களோட உண்மையான லைஃப் வெளியே வரணும், உங்களோட உண்மையான எண்ணங்கள் வெளியே வரணும். டைரி ரைட்டிங்கிறது அப்படிதான். அதுல ஒரு பர்ஃபெக்டான ஒரு புக்கு தான் இந்த டைரி ஆஃப் எ யங் கேர்ள் பை ஆனி பிராங்க். நீங்க பார்க்கலாம். இந்த புக்கு ஃபுல்லாவே கம்ப்ளீட்டா எப்படி இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி அந்த நேமை மென்ஷன் பண்ணி தான் இருக்கும். நீங்க பார்க்கலாம், இந்த பாத்தீங்கன்னா தெரியும், அந்த டேட்டை மென்ஷன் பண்ணி இந்த புக்கு ஃபுல்லாவே இருக்கும். எவ்ரி ஒன் கேன் ரீட் திஸ் புக். எல்லாருமே ரீட் பண்ணி பாருங்க, ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியா இருக்கும். அதனாலதான் இந்த புக் இங்க மென்ஷன் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் ஆஃப்டர் தட் உங்களுக்கான டிப்ஸ் ரைட்டிங். இந்த ரைட்டிங்ல வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா, டிட் யூ ஹாவ் எனி எக்ஸ்பீரியன்ஸ் தட் அப்செட் யூ? டிட் யூ ஃபீல் லைக் ரைட்டிங் அபவுட் இட்? உங்க லைஃப்ல எல்லார் லைஃப்லயுமே வந்து உண்மையை சொல்லிடுறேன், லைக் நம்மளும் எழுதணுமே, நம்மளும் எழுத்தாளர் ஆகணுமே அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கும். அதாவது ஒரு படத்தை பார்க்குறப்போ வந்து இதே ஒரு சீக்வன்ஸ் வந்து நம்ம லைஃப்லயும் நடந்திருக்கு, இதே ஒரு சீன், இதே ஒரு டயலாக் நம்மளுக்கும் நடந்திருக்கு. அதே மாதிரி ஒரு புக்கை எழுதுறப்போ, புக்கை படிக்கிறப்பவும் உங்களுக்கும் தோணும். ஒரு ஸ்டோரியை கேட்குறப்போ இதே ஸ்டோரி தான் நம்மளுக்கும் நடந்திருக்கு, நம்மளும் எழுதலாமோ. நீங்க ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நல்ல ஒரு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், ஏன்னா எனக்குலாம் நிறைய டைம் வந்திருக்கு, உங்களுக்கு வந்திருக்கும் அப்படின்னா கண்டிப்பா இதை வந்து ஒரு சின்ன ஸ்பார்க்கா எடுத்துட்டு யூ கேன் லைக் ஸ்டார்ட் வித் சிம்பிள் ரைட்டிங். ஒரு 5 லைன் 6 லைன் அப்படிங்கிற மாதிரி. அவாய்ட், ரொம்ப பர்சனலா இருந்தா அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம். பிகாஸ் அது அண்ட் பி கேர்ஃபுல் தட் கீப் யுவர் டைரி சேஃப். ஓகேவா? So did you witness something on the road in your neighborhood that made you think about human life and society? அதாவது ஏதோ ஒரு முக்கியமான இன்சிடென்ட் நடக்கு ரோட்ல, ஏதோ ஒரு சம் ஆக்சிடென்ட்ஸ் ஆர் வெரி குட் இன்சிடென்ட்ஸ்
ஒரு நல்ல இன்சிடென்ட் நடக்குது, ஒரு நல்ல ஒரு கஷ்டமான ஒரு காரியம் நடக்குது, இல்ல யாரோ ஒருத்தருக்கு நீங்க ஹெல்ப் பண்ணீங்க அப்படிங்கிறப்போ வந்து அதை நீங்க எழுத ஆசைப்படுவீங்க. அந்த பர்டிகுலர் இன்சிடென்ட்டை நீங்க எழுதணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுதான் டைரி ரைட்டிங். ஸோ டிட் சம்திங் இன் த நேச்சுரல் வேர்ல்ட். அதாவது ஒரு மரத்தை பார்த்தா நம்ம எழுத தோணும், ஒரு கிரீனரியா ஒரு இடத்த பார்த்தா எழுத தோணும், வானத்தை பார்த்தா எழுத தோணும், லைக் பேர்ட்ஸை பார்க்குறப்ப எழுத தோணும். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எழுத தோணணும். நான் வந்து சரி இதெல்லாம் எனக்கு எழுத தோணலையே அப்படிங்கறத நீங்க நினைக்காம இதுல ஏதாவது ஒரு லைன் உங்களுக்கு தோணுனா கூட அதை வச்சு ஒரு 3 or 4 lines நீங்க எழுத ஆரம்பிக்கலாம். அண்ட் வாட் were the thoughts that crossed your mind when you watched the news on TV? அதாவது நம்ம டிவி பாக்குறப்போ சொல்லுவோம்ல, நம்ம கிட்ட நின்று நம்மளோட ரெஸ்பான்ஸ் சொல்லிட்டு இருப்போம், நம்மளோட ஃபீட்பேக்ஸ் சொல்லிட்டு இருப்போம். அந்த மாதிரி நீங்க சொல்லிட்டு இருக்கிறப்போ அதை நீங்க எழுத ஆரம்பிங்க. மேபி பாசிட்டிவ் ஒப்பீனியன் ஆர் நெகட்டிவ் ஒப்பீனியன், வாட் எவர் இட் இஸ். பட் கண்டென்ட் கிடைக்குதா, இங்கிலீஷ்ல எழுதுங்க. இவ்வளோத்துக்கும் நம்ம எதுக்காக போராடிட்டு இருக்கோம்னு பாத்தீங்கன்னா உங்களோட லாங்குவேஜ் டெவலப் பண்ண, உங்களோட லாங்குவேஜ் டெவலப் பண்ண நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கிறப்போ இது ஒரு ஆப்ஷன். டைரி ரைட்டிங் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன். ஜஸ்ட் don't mention names, incidents, or just you do it of your own. நீங்களே என்ன உங்களுக்கு தோணுதோ அதை எழுதுங்க. make it too open, அவ்வளவுதான். And alluding once again to the diary of Annie Frank, அவங்களோட we see that she expressed her feeling of sadness about what's happening to the Jewish people in Hitler's regime. அதாவது நீங்க அந்த ஒரு பேராகிராஃப், நான் ஆனி பிராங்கோட பேராகிராஃபை சொல்லி கொடுக்கும் போதே உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். லைக் அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, ஜூஸ், அதாவது இனம் எந்த இனமா வேணாலும் இருந்துட்டு போட்டோம், ஒருத்தர் கஷ்டப்படுறப்போ அது எப்படி இருக்கு, அவங்களோட ஃபீலிங்ஸை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றாங்க, அதே ஃபீலிங்கை நம்மளால ஃபீல் பண்ண முடியும். பிகாஸ் ஐ ஃபெல்ட் இட். அந்த இடத்துல ஆனி பிராங்க் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது அதை ரீட் பண்றப்போ என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஓகே. அண்ட் வாட் இஸ் த டைரி இன் யுவர் லைஃப், இன் யுவர் லைஃப் ஜேர்னி? யுவர் டைரி இஸ் அன் இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட், இஃப் நாட் ஃபார் சொசைட்டி, for you in your individual journey. அதாவது உங்களோட தனிப்பட்ட ஜேர்னிக்கு வந்து டைரி ரைட்டிங் இஸ் கோயிங் டு ஹெல்ப் அ லாட். பிகாஸ் நீங்க அதை தான் நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போறீங்க. நீங்க அதை பின்னாடி திருப்பி பார்த்து நம்ம இதெல்லாம் கத்துக்கிட்டோமா, நம்ம இவ்வளோலாம் தெரிஞ்சுக்கிட்டோமா, இவ்வளோ விஷயங்கள் இருந்துச்சா. பிகாஸ் நம்ம ஒரு 2 years முன்னாடி பார்த்த ஒரு போட்டோவை பார்க்குறப்போ நம்மளுக்கு அவ்வளோ மெமரிஸ் நம்மளுக்கு வரும். ஒரு 10 months முன்னாடி, ஒரு 5 months முன்னாடி எடுத்த போட்டோவை நம்மளுக்கு போன்ல பாக்குறப்போ நம்மளுக்கு அவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். உங்களோட ஸ்கூல், உங்களோட 10th standard, ஒரு 12th standard குரூப் போட்டோ எடுத்து பாக்குறப்போ அந்த போட்டோ பாக்குறப்போ அந்த டைம்ல நடந்த விஷயங்கள் எல்லாமே நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஸோ இந்த மாதிரி இட் பிரிங்ஸ் அப் த மெமரி, நம்மளோட சேட் ஆர் ஹாப்பி மொமெண்ட்ஸ். இதை வந்து நம்ம ரீவிசிட் பண்ணணும்னா இட் இஸ் கோயிங் டு பி வித் ரைட்டிங். அண்ட் உங்களோட எக்ஸ்பீரியன்சஸை இது மூலியமா வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணலாம். இது வந்து உங்களோட அடிஷ்னல் வியூ ஆன் இங்கிலீஷ், உங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு டைரி ரைட்டிங் அப்படிங்கிறது ரொம்பவே ஸ்ட்ராங்கான, ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயம். பிகாஸ் கண்டென்ட் இல்லாம நீங்க எழுத போறீங்க. இட்ஸ் யுவர் ஓன் கண்டென்ட். நீங்க எங்கேயும் போய் படிக்க வேண்டாம். இட்ஸ் யுவர் ஓன் கண்டென்ட். யூ ஆர் கோயிங் டு ரைட் வாட் யூ திங்க். ஸோ தட்ஸ் ரியலி ரியலி இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல் தி பெஸ்ட் ஆனி பிராங்க். அவங்க நினைச்சிருப்பாங்களா இல்லையான்னு தெரியல, நம்மளோட புக் இவ்வளோ 60 லாங்குவேஜஸ்க்கு மேல வந்து பப்ளிஷ் ஆகும் அப்படிங்கறது நினைச்சிருப்பாங்களா இல்லையாங்கிறது தெரியல. பட் நீங்க எழுத போறது உங்களோட லாங்குவேஜ் டெவலப்மெண்ட்டுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். மேபி இந்த வீடியோ பாக்குறவங்க யாரோ ஒருத்தரோ நிறைய பேரோ ரைட்டரா கூட ஆகலாம். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஸோ மச்.